வங்கி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். அதாவது இப்போ நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சிருப்பீங்க. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்னா நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது, இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, பேங்க் எக்ஸாம் இருக்குது, ரயில்வே எக்ஸாம் இருக்குது, இப்படி சிடிஎஸ் இருக்குது, யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னங்கன்னா பேங்க் எக்ஸாம் படிக்கிறோம். பேங்க் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கினாலும் முதல்ல பேங்க் எக்ஸாம் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். நானுமே டிகிரி வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன். முடிச்சுட்டு என்னுடைய ப்ரிப்பரேஷன் எதில் ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா பேங்க் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதனால் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கொஸ்டினை நம்ம போட்டாலும் ஸ்பீடாகவும் போடுவோம், அக்யூரேசியாகவும் போடுவோம். அதனால் உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி வேணும் கண்டிப்பாக. அதனால் நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா பேங்க் எக்ஸாமை சூஸ் பண்ணி படிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 20 எக்ஸாம் நம்ம எழுதுகிற மாதிரி எழுதலாம். ஒரே ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் நம்ம ஒரு 16 எக்ஸாம் இயர்லி எழுதலாம். ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்துடும். எக்ஸாம் எழுதுனா 10 நாளில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துடும். அதுலேருந்து 10 நாள் மெயின்ஸ் வச்சுருவாங்க. மெயின்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 or 3 வீக்ஸில் ரிசல்ட் வந்துடும். சேலரி பேக்கேஜுமே இப்போ நல்ல பேக்கேஜ். அதனால் நீங்கள் என்னுடைய ஒப்பீனியனில் பார்க்கும்போது டிகிரி முடிச்சிருக்கும் போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாமை சூஸ் பண்ணி படிக்கிற பெஸ்ட்டு. ரெண்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சிலபஸ். அதாவது மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ், அவ்வளோதான் லிமிட்டட் சிலபஸ். அப்போ லிமிட்டட் சிலபஸ் போது அதிலேயே படிச்சுட்டே இருக்கும்போது அதில் நம்ம பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவோம். அதனால் பேங்க் எக்ஸாம்ங்கிறத கால் பண்ணால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14வது வருஷம் ரெகுலராக பேங்க் கால்ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேக்கண்ட் வந்து கால்ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நமக்கு வந்து நார்மலாக தெரிஞ்சுக்கிடுங்க பேங்க் எக்ஸாம்ங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு 45 டேஸில் ஒரு கிளாஸையும் முடிச்சிடலாம். மற்ற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் போகும். இது 45 டேஸில் கிளாஸை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அடுத்த ட்ராக்கில் இறங்கிடலாம். டெஸ்ட்டுக்கு இறங்கும்போது நம்ம வீக் என்ன ஸ்ட்ரென்த்துன்னு கண்டுபிடிப்போம். நம்ம வீக்கை டெவலப் பண்ணி ஸ்ட்ரென்த்தாக மாற்றிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கிராக் பண்ணிட்டு ஓடிடலாம். அப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா பேங்க் எக்ஸாம்னு பார்க்கும்போது ப்ரிப்ரேஷன் ஒரே ப்ரிப்ரேஷன் தான். அதில் என்னென்ன எக்ஸாம் இயர்லி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆர்பின்னு என்ன கேட்டிங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க் சொல்லும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமின் வங்கின்னு இருக்கும். முந்தி பார்த்தீங்கன்னா பாண்டியன் பேங்க், பல்லவன் பேங்க்னு இருந்துச்சு. இப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுமாதிரி இப்போ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் நமக்கு என்னென்னா பிஓ கிளர்க். இப்போ பிஓன்னு பார்க்கும்போது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி. இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா 80K சம்பளம் கிடைக்கும். சம்பளம்னா பேக்கேஜ் நல்ல பேக்கேஜ். கிளர்க்கு கேட்டகரின்னு பார்க்கும்போது ஒரு 45K கிடைக்கும். அப்போ பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு கிளர்க்குங்கிறது ஒரு அசிஸ்டண்ட்டு அந்த கேட்டகரி போனாவே 45,000 கிடைக்கும். ஒரு ஆஃபீஸர் கேட்டகரிக்கு போனாவே 80 ரூபா கிடைக்கும். எல்லாத்துக்குமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். எனி டிகிரி. அதாவது சிலவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் படிக்கணும் பிகாம் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த டிகிரியும் படிக்கலாம். ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம், தமிழ் படிக்கலாம், எந்த டிகிரியும் படிக்கலாம், எனி டிகிரி. அப்போ பிஓன்னு நம்ம பார்க்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும், அடுத்த மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். கிளர்க்குன்னு பார்க்கும்போது ப்ரிலிம்ஸ் இருக்கும், அடுத்த மெயின்ஸ் இருக்கும், டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நோ இன்டர்வியூ. அப்போ நமக்கு வந்து இதான் இது. அப்போ ஆர்ஆர்பியில் பிஓ கிளர்க். அப்போ நமக்கு 1 2 அவை பார்த்தீங்கன்னா இது ஐபிபிஎஸ்ல ஆர்ஆர்பி. அப்புறம் ஐபிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா மற்ற பேங்க், நேஷனலிஸ்ட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிஓ கிளர்க் வருஷத்தில் பார்க்கும்போது 3 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல பிஓ கிளர்க். இதெல்லாம் 1 இயரில் கால்ஃபர் பண்ணக்கூடியது. அப்போ நமக்கு வந்து 5 6 எக்ஸாம் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐல கிரேட் பி ஆஃபீஸர்மாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட். அப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா 7 8 எக்ஸாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா S1 ஒன்று கால்ஃபர் பண்ணுவாங்க. S1 என்னென்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருங்கிறது எங்கெல்லாம் வரும் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஐடி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், எம்பிஏல மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் முடிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லா முடிச்சிருப்பாங்க, லீகல் ஆஃபீஸராக போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி ஆஃபீஸர். இது நமக்கு வந்து ஒரு 9வது எக்ஸாம். இது போக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜரில் கிரேடு 1ன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. 70,000 சம்பளம் கிடைக்கும். லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு லோக்கலில் தான் 12 வருஷம் நீங்கள் லோக்கலில் தான் வேலை பார்க்கணும். தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாம். அப்போ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு தனித்தனியாக கால்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்குமே தனித்தனியாக போடுறாங்க. யூனியன் பேங்க் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, இந்தியன் பேங்க் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, இப்போ ஐஓபி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, கனரா பேங்க் கால்ஃபர் பண்ணுங்க. இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய போகும்.
ஏன்னா எக்ஸாம் பார்க்கும்போது. அப்போ நமக்கு இதை கனெக்ட் பண்ணும்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று வச்சா கூட நமக்கு 10 வந்துட்டு. இது போக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது எல்ஐசி, அங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஏஓ கால்குலேட் பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் தான். அப்போ 11, 12ன்னு வச்சுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு இருக்குது. ஜென்ரல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்சூரன்ஸ் இருக்கும். அதாவது நியூ இந்தியா அசூரன்ஸு, யுனைடெடு, ஓரியண்டல், நேஷ்னல் 4 இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஓ அசிஸ்டன்ட் கால்குலேட் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக. அப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்து இதில் ஒரு 8 எக்ஸாம், கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 எக்ஸாம் எழுதலாம். இது போக நம்ம இதை சேர்க்கல, இது எல்லாத்தையும் ஒன்றா தான் வச்சுருக்கேன். இப்போ மினிமம் ஒரு இது போக ப்ரைவேட் பேங்க் வர கால்குலேட் பண்ணுவாங்க, டிஎம்பி கால்குலேட் பண்ணுவாங்க, ஃபெடரல் பேங்க் கால்குலேட் பண்ணுவாங்க, சவுத் இந்தியன் பேங்க் கால்குலேட் பண்ணுவாங்க, சிட்டி யூனியன் பேங்க் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ப்ரிப்ரேஷன் ஒன்று தான். ஒரு எக்ஸாம் எழுதும்போது நம்ம வந்து மோர் தென் 20 எக்ஸாம் எழுதும்போது நம்ம ஒரு 2-3 எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலாம் கூட, 4வது எக்ஸாம் ஒழுங்காக நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அப்புறம் 5 இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அப்படி இம்ப்ரூவ் பண்ண பார்த்தீங்கன்னா குயிக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். அப்போ நமக்கு வந்து இப்போ காலேஜ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் தைரியமாக சூஸ் பண்ணலாம். இது வந்து வேஸ்ட்டே கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய பேசிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷ், இந்த 3 இதில் தர பண்ணி விட்ருவாங்க. இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி படித்தா கூட சிசாட் ஒரு எக்ஸாம் இருக்கும், சிசாட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணும். டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் ஒவ்வொன்றும் 25 மார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் வச்சுருப்பாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு, ரயில்வேக்கு எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் இதான். அதனால் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன நமக்கு டெவலப் ஆகும் கேட்டிங்கன்னா, ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி, இந்த 2மே இம்பார்ட்டன்ட். ஸ்பீடாகவும் போடணும், கொஸ்டின்ல இதை தான் கேட்கான்னு சொல்லி ஸ்பீடாகவும் போடணும். நமக்கு வந்து ஒரு 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னங்கன்னா 60 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்தால் கூட 60 கொஸ்டின் தான் நம்ம போட முடியும். ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு அரை நிமிஷத்தில் வாசிக்கணும், சால்வ் பண்ணி ஆன்சர் போடணும். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அதே நேரத்தில் நெகட்டிவ் மார்க் இருக்கும், 1/4 நெகட்டிவ் மார்க் இருக்கும். அப்போ அக்யூரேசியும் வேணும். அப்போ ஸ்பீடு இருக்கணும், அக்யூரேசி இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், இதை நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். அப்போ இதுதான் நமக்கு வந்து ஒரு பேங்குடைய பேட்டர்ன். இப்போ பேங்க் எக்ஸாமை வந்து சாலிடாக நீங்கள் உட்காந்து படிக்கலாம். இப்போ நம்ம வந்து இயர்லி வெயிட் பண்ணுவோம், ஒரு எக்ஸாம் இயர்லி ஒரு எக்ஸாம் எழுதுவோம், அதுக்கு வெயிட் பண்ணுவோம். அப்போ 1 இயர் நம்ம வந்து திரும்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம் வெயிட் பண்ணாலும் அடுத்த எக்ஸாம் எழுதுவோம், அதுக்கு அடுத்த எக்ஸாம் எழுதுவோம். அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய கன்சிஸ்டன்சி கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ஒரு முக்கியமானது. அப்போ நார்மலாக பேங்க் எக்ஸாம் எழுதும்போது மோர் தென் 20 எக்ஸாம் வந்து 1 இயரில் எழுதலாம். 1 இயரில் எழுதும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ ஒரு பேங்க் எக்ஸாமில் கன்சிஸ்டன்சியாக படித்து எழுதும்போது என்ன கான்ஃபிடன்ட் லெவல் ரைஸ் ஆகும். 2வது எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம். ப்ரிலிம்ஸ்னு சொல்லும்போது ப்ரிலிம்ஸ் ஈஸியாக இருக்கும், உடனே கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணும்போது என்னென்னா நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் என்னென்னா ரைஸ் ஆகும். அப்போ வந்து 25, 26 வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு பேங்க் எக்ஸாமை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஏன்னா ஏன் பேங்க் எக்ஸாம் கேட்டிங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ங்கிறது ஒரு ஒயிட் கலர் ஜாப்மாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஜாப். மற்ற ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற செக்டரில் வேலை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு டிஎன்பிஎஸ்சிலையோ எஸ்எஸ்சிலையோ எதுலையோ வேலை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒர்க் பெண்டிங் தான் நாளைக்கு வந்து நீங்கள் தான் பண்ணணும். பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஒர்க்கு அன்னைக்கே முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு வந்து அன்னைக்கு டேட்டில் விடும்போது ஒர்க்கு முடிஞ்சோன்னா ஒரு ஃப்ரீயாக இருப்போம். 2வது ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கனால நம்ம ஒர்க்கிங் ரெஸ்பான்சிபிள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு போஸ்ட். அப்போது பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் சேலரி. இப்போ தான் நம்ம பார்த்தோம், கிளர்க்குன்னு பார்க்கும்போது 40,000 கிடைக்குது, ஒரு ஆஃபீஸர்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 80,000 கிடைக்குது. 2வது பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் இல்லாமல் இன்றைக்கி யாருமே கிடையாது. இன்றைக்கி ஏடிஎம் கார்டோ ஒரு ஜிபே பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் நிலைக்கிறாங்க. அந்த செக்டர் அழியிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் செக்டர். 2வது பேங்கிங் செக்டரில் வேலை பார்க்குறதுனால ஒர்க் லைஃப்பையும் ஃபேமிலி லைஃப்பையும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 2வது ஒரு வருஷத்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 எக்ஸாம் வரும். அதாவது பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸை சேர்த்து பார்க்குறது. 2மே ஒரே லெவலில் தான் இருக்கும். அப்போ 2மே பார்க்குறது. அது மாதிரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக 10 டேஸில் பரிச்சை எழுதின 10 டேஸில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். இயர்லி மினிமம் பார்த்தீங்கன்னா 10,000 வேகன்சி மினிமம் சொல்கிறேன். 10,000 வேகன்சி எவ்ரி இயர் வந்து கால்வர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்கிங் செக்டார் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா குயிக்காக இருக்கும். சிலவங்க ப்ரொமோஷன் வேண்டாம்னு நினைப்பாங்க, ஆனால் ப்ரொமோஷன் விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பீடாக இருக்கும். 2வது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாட்டு தான். அதாவது இங்கிலீஷு, குவான்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ். ஏன்னா அப்போ வந்து 4 லிமிட்டட் சிலபஸ், மினிமம் சிலபஸ், லிமிட்டட் சிலபஸ், உடனே பிக்கப் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பியூர்லி மெரிட் தான். ஏன்னா அப்போ பேங்கிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கோர்ட் லெவல் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் பேஜ் அட்டன் பண்ணுவீங்க. இந்த கிளாஸ் பேஜ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை ரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ குவான்ஸ்னால் என்ன, வாட் இஸ் வாட்டு, ஏன்னா ரீசனிங்னா என்ன, இங்கிலீஷ்னா என்ன, ஜென்ரல் அவேர்னஸ்னா என்ன, பேப்பர் ரீடிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 50 நாள் ஷெடியூலில் பக்காவாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த கிளாஸ் பேஜ் முடிஞ்ச உடனே டக்குன்னு என்னென்னா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேஜுக்கு போயிருவீங்க. இது பிகினருக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட். ப்ரிலிம்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆப்டிடியூடு குவான்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 35 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 35, இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30. இதை தான் நீங்கள் தரவு பண்ணுறீங்க. எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து சேமாக இருக்கும். அப்புறம் ப்ரிலிம்ஸில் நீங்கள் ஓரளவு நீங்கள் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. டக்கு நீங்கள் எங்கே சுவிட்ச் ஓவர் ஆவீங்கன்னா, டெஸ்ட் பேஜில் மெயின் டெஸ்ட் பேஜுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடுங்க. மெயின்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலியும் இதில் நம்ம டாப்பராக இருக்கும்போது என்னென்னா சூப்பர் பேஜுக்கு கன்வெர்ட் ஆகிடுவீங்க. அதான் கோர்ட் லெவல். ஃபஸ்ட்டு கிளாஸ் பேஜ், அடுத்து ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, சூப்பர் பேஜ் ஆயிரும். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் இது. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லேப் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உடனே கரெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடனே கரெக்ஷன் இருக்கும். ஏன்னா அப்புறம் 24/7 ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி இருக்கும். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், அன்லிமிட்டெட் டெஸ்ட்டு, பேங்கிங் ஆப் ஒன்று கொடுத்துருவாங்க, ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஒன் டைம் ஃபீ வித் ப்ரீ டெஸ்ட் பேஜ் அப் டு பிளேஸ்மெண்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா பிரான்ச்சிலுமே மேக்ஸிமம் இருப்பாங்க. அப்புறம் 1-to-1 ரிவ்யூ. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1-to-1 ரிவ்யூ கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, டெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம் என்னெல்லாம் வரலாம் கேட்டிங்கன்னா, எல்ஐசி ஏஏஓ 5th ஜூலையில் வரும், ஆகஸ்ட்டில் மெயின்ஸ் இருக்கலாம். கனரா பேங்க் எல்பிஓ வந்து மெயின்ஸு வந்து 16th ஆகஸ்ட், ஏன்னா அதுக்கு ப்ரிலிம்ஸ் கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். ஆர்ஆர்பி பிஓ வந்து நமக்கு 27 ஜூலை 13 செப்டம்பர். ஆர்ஆர்பி கிளர்க் வந்து 30 ஆகஸ்ட் 9th நவம்பர். எஸ்பிஐ கிளர்க் வந்து 20 செப்டம்பர் 16th நவம்பர். ஐபிபிஎஸ் பிஓங்கிறது 4th அக்டோபர் 29th நவம்பர் மெயின்ஸு. ஐபிபிஎஸ் எஸ்ஓங்கிறது நவம்பரில் வருது, ஜனவரியில் மெயின்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து டிசம்பரில் வருது, பிப்ரவரி. இந்த பேங்கிங் எக்ஸாம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1 ஒரு பல்க் ரிசல்ட் வரும், ஆர்ஆர்பி ரிசல்ட்லாம். அப்புறம் ஏப்ரல் 1 மீதி உள்ள ஐபிபிஎஸ் ரிசல்ட்லாம் நமக்கு வரும். இது இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சொல்லியிருக்கோம். இதுமாதிரி ஒரு ஆனுவல் கேலண்டர் கொடுத்து பக்காவாக பர்டிகுலராக ஒரு வருஷத்துக்கு மினிமம் 20 எக்ஸாம் மினிமம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி பிஓ இதான் தமிழ்நாடு கிராமின் வங்கி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு தான் நீங்கள் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும், அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அல்லது அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனி டிகிரி. ஏஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 18 to 30 வயசு வந்து ஜென்ரல் கேட்டகரி. இப்போ வந்து 18 to 30. இதில் 5 கூட்டிட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால், 3 கூட்டிட்டிங்கன்னா ஓபிசி 33. இப்போ மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 கூட்டிக்கிட்டு 40 வயசு வரை எழுதலாம். இது வந்து ஜென்ரலாக ஏஜ் ஃபேக்டர் வந்து பிஓக்கு. ப்ரிலிம்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆர்பி பிஓ, அதாவது தமிழ்நாடு கிராமின் வங்கியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கிடையாது ப்ரிலிம்ஸில். 40 ரீசனிங்கு, 40 மேக்ஸ், அவ்வளோதான். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். அது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோதான். அந்த மார்க் வேறு எதுக்கும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து 40 ரீசனிங், ஒரு கொஸ்டினுக்கு 1.25 மார்க், மொத்தம் 50 மார்க். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 1 மார்க் 40. அடுத்து நியூமெரிக்கல் எபிலிட்டி 1.25 மார்க் 50 மார்க். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் 1 மார்க் 40. கம்ப்யூட்டர் வந்து 40, 0.5 மார்க் 20. இதான் மெயின்ஸ்குள்ள பேட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. அப்போ வந்து ஃபேஸ் 1ங்கிறது ப்ரிலிம்ஸு, ஃபேஸ் 2ங்கிறது மெயின்ஸு, ஃபேஸ் 3ங்கிறது இன்டர்வியூ. நெக்ஸ்ட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது. இங்கே குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்க்கும்போது எனி டிகிரி. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 28 வந்து ஜென்ரல். இதில் ஒரு 5 கூட்டினீங்கன்னு வச்சுருங்களேன். 5 கூட்டினீங்கன்னா எஸ்சி எஸ்டி, ஒரு 3 கூட்டினீங்கன்னா ஓபிசி, மாற்றுத்திறனாளினா ஒரு 10 கூட்டிடுவாங்க. இதுதான் ஜென்ரல் ஏஜ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் 40, மேக்ஸ் 40, இங்கிலீஷ் கிடையாது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அதே போய் தான். ரீசனிங் பேப்பரில் 40 கொஸ்டின் 1.25 மார்க் 50 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ் 1 மார்க்கு 40 மார்க்கு. நியூமெரிக்கல் எபிலிட்டி 1.25 மார்க்கு 50 மார்க்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 1 மார்க்கு 40 மார்க். கம்ப்யூட்டர் வந்து 0.5 20 கொஸ்டின். அதே மாதிரி. ஆனால் என்ன கிடையாதுங்க, என்ன இன்டர்வியூ கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு பார்த்துட்டோம். அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ அதே மாதிரி தான். எனி டிகிரி 20 to 30. அதில் 5 கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு, 3 கூட்டினீங்கன்னா ஓபிசி, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 கூட்டினீங்கன்னா மாற்றுத்திறனாளி. அதே தான். இங்கே ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். அதாவது லிமிட்டட் சிலபஸ் சொன்னல, அதுமாதிரி நம்ம ஏம் பண்ணுற கொஸ்டின் பரீட்சையில் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் இந்த பேங்க் எக்ஸாமில் உள்ள முக்கியமான ஒரு இது.
இப்போ வந்து இதில் நமக்கு என்ன கேட்பாங்க கேட்டிங்கன்னா மேக்ஸ் 35, ரீசனிங் 35, இங்கிலீஷ் 30. இது ப்ரிலிம்ஸ். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரீசனிங் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 45 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷு 35 கொஸ்டின்ஸு, டிஏ டேட்டா இன்டர்பிரேஷன் மேக்ஸ் 35 கொஸ்டின், ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ். இது வந்து இங்கிலீஷ். அப்புறம் லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நமக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின் 25 மார்க் வைப்பாங்க. அப்புறம் 3வது பேஸ் என்னங்கன்னா இன்டர்வியூ பிஓக்கு. ஐபிபிஎஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் தான். ப்ரிலிம்ஸ் அதே சேம் பேட்டர்ன், அதாவது 35 மேக்ஸு, 35 ரீசனிங், 30 இங்கிலீஷ். ரீசனிங் கம்ப்யூட்டர் வந்து 50 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டின், குவான்டிட்டி ஆப்டிடியூட் 50 கொஸ்டின், ஜென்ரல் ஃபினான்ஸ் மொத்தம் நமக்கு வந்து 190 கொஸ்டின். இன்டர்வியூ கிடையாது. ஐபிபிஎஸ் எஸ்ஓ இதான் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். இது வந்து ஏஜுக்கு வந்து 20 to 30. ஒரு 5 கூட்டினீங்கன்னா 35 வரை SC ST எழுதலாம். ஒரு 3 வயசை கூட்டிங்கன்னா ஓபிசி எழுதலாம். ஒரு 10 கூட்டினா டிசபிள் கேண்டிடேட்ஸ் எழுதலாம். ஏன்னா இதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா ரீசனிங் 50 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ் 50 கொஸ்டின்ஸு, குவான்டிட்டி ஆப்டிடியூட் 50 கொஸ்டின். ஆனால் இங்கிலீஷ்க்கு வந்து 0.5 மார்க் தான். ஆனால் மொத்தம் 125 மார்க்கு. இது குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா மெயின்ஸில் உங்கள் பேப்பர் மட்டும் தான் இருக்கும். அதான் முக்கியம். அப்போ இங்கே என்னெல்லாம் வருதுன்னா லா ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், HR, பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். அப்போ இங்கே ப்ரொபோஷனல் லாங்குவேஜ் இப்போ அக்ரி முடிச்சிங்கன்னா அக்ரியிலிருந்து தான் நமக்கு ஒரு 60 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங் மற்ற எதுவுமே வராது. அப்போ இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இதை பிளான் பண்ணலாம். அப்போ ப்ரிலிம்ஸ் முடியுது, மெயின்ஸ் முடியுது. 3வது நமக்கு என்னென்னா இன்டர்வியூ. அடுத்து இப்போ ரீசெண்டாக இப்போ கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். லோக்கல் பேங்க் ஆஃபீஸருங்கிறது இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போமே கால்ஃபரில் இருக்குது. 31 லாஸ்ட் டேட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது. அடுத்தது நமக்கு வந்து அடுத்த பேங்க் வர இருக்குது. இப்போ வந்து இதுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரீசனிங் கம்ப்யூட்டர் 45 கொஸ்டின், ஒரே ப்ரிலிம்ஸ் கிடையாது, ஒன்லி மெயின்ஸ் மட்டும் தான். ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் 40 கொஸ்டின், அடுத்தது டிஐ 35 கொஸ்டின், இங்கிலீஷ் 35 கொஸ்டின், மொத்தம் 155 கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இன்டர்வியூ. இது இன்டர்வியூ 2 ஸ்டேஜ் தான். அப்போ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதுவுமே தமிழ்நாட்டுக்கு எந்த ஸ்டேட்லேருந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் இருக்கோ அந்த ஸ்டேட்டில் 12 வருஷம் வேலை பார்ப்போம். அடுத்து SPAPO. SPAPO பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், 21 to 30 ஏஜ் ஜென்ரலுக்கு. ஒரு 3 கூட்டினீங்கன்னா ஓபிசி, ஒரு 5 கூட்டினீங்கன்னா SC ST, 10 கூட்டினீங்கன்னா டிசபிள் கேண்டிடேட்ஸ். இதுக்கும் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மேக்ஸ் 30, ரீசனிங் 30, இங்கிலீஷ் 40 ப்ரிலிம்ஸு. மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங் கம்ப்யூட்டர் 40, மேக்ஸ் 30, ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் 60, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40. அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 என்ன கேட்டிங்கன்னா இன்டர்வியூ. SBI கிளர்க் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது. அப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 to 28. இதில் ஒரு 3 கூட்டினீங்கன்னா ஓபிசி, 5 கூட்டினீங்கன்னா SC ST, அடுத்து 10 கூட்டினீங்கன்னா டிசபிள் கேண்டிடேட்ஸ். இதுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரீசனிங் 35, மேக்ஸ் 35, இங்கிலீஷ் 30. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 40, ஆப்டிடியூடு 50, ரீசனிங் 50, ஜென்ரல் அவேர்னஸ் 50. இன்டர்வியூ கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ். இதில் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இது இருக்குது. அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸில் நியூ இந்தியா இன்சூரன்ஸ், யுனைடெட் இன்சூரன்ஸ், ஓரியண்டல், நேஷனல். இதில் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, அதே தான் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 21 to 30, +3ங்கிறது ஓபிசி, +5ங்கிறது SC ST, +10ங்கிறது டிசபிள் கேண்டிடேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மேக்ஸ் 30, ரீசனிங் 30, இங்கிலீஷ் 30 ப்ரிலிம்ஸ். ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 40 ரீசனிங், 40 இங்கிலீஷ், 40 ஜென்ரல் அவேர்னஸ், 40 கம்ப்யூட்டர் நாலேஜ், 40 நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது. ஏஓவை பொறுத்த வரைக்கும் ஏஓ மீன்ஸ் PO அந்த ரேஞ்சுன்னு வச்சுருமா, அதே மாதிரி தான். எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் 21 to 30, SC STக்கு 5, ஓபிசிக்கு 3, டிசபிள் கேண்டிடேட்ஸ்க்கு 10. ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் அதே தான். 35 மேக்ஸ், 35 ரீசனிங், அதான் சேம் பேட்டர்னில் நம்ம எழுத போகிறோம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இங்கிலீஷ் 50, மேக்ஸ் 50, ரீசனிங் 50, ஜென்ரல் அவேர்னஸ் 50, அப்புறம் இன்டர்வியூ உண்டு. இப்போ ஒரு ஆஃபீஸர் கேட்டகரிக்கு போகும்போது இன்டர்வியூ உண்டு. இதுக்கும் ஆஃபீஸராக போகிறதுக்கு 80 ரூபா சம்பளம், ஒரு அசிஸ்டண்ட்டாக போகிறதுக்கு 45 ரூபா சம்பளம் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பேங்கிங்கில் என்னென்ன சப்ஜெக்டா மெயின் சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் தான். ஏன்னா மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ். அது போக நம்ம ஜென்ரல் அவேர்னஸ், பேப்பர் ரீடிங், டெய்லி ஹிண்ட் பேப்பர் ரீட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த பேங்க் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஃபீல்டில் ஏதாட்டும் ஒன்று நம்ம தரவாக இருக்கணும். ஒன்று கோன்ஸ் தரவாக இருக்கணும், இல்லைன்னா ரீசனிங் தரவாக இருக்கணும், இல்லைன்னா நமக்கு என்னது இங்கிலீஷ் தரவாக இருக்கணும். அப்போ கோன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, அர்த்தமெட்டிக், டேட்டா இன்டர்பிரேஷன்.
இப்போ நியூமெரிக்கல் பார்த்தா ஒரு கூட்டல் கழித்தல், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர், கியூபிட்ஸ் ரூட்டு, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ஃப்ராக்ஷனு, பவர் அண்ட் இன்டிசஸ், பர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷனனு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர், இதெல்லாம் நியூமெரிக்கல் எபிலிட்டி வரும். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு எக்ஸாமில் 555ங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பான். 555னா நம்பர் சீரீஸ்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் வந்துடும், மற்றது ஒரு 10 கொஷின் வரும். அப்புறம் அர்த்தமெட்டிக்கில் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இதெல்லாம் என்ன ஸ்டாண்டர்ட் கணக்குனா 6 7 8 கணக்கு. அப்போ இங்கே என்ன தேவைன்னா ஸ்பீடு தேவை, அவ்வளோதான். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேக்ஸ்னா, பயங்கரம் மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சவங்க தான் போட முடியும், அப்படி கிடையாது. 10th லெவலில் கூட 10th அதிகபட்சம் போனால் 10th லெவல் தான். 11th 12th இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் மேக்ஸ் வந்து சாதாரண கொஸ்டின். ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஏஜஸ்ஸு, பார்ட்னர்ஷிப்பு, பேசன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அலிகேஷன் மிச்சர், மென்சுரேஷன், பெர்முடேஷன், ப்ராபபிலிட்டி. டிஐ டேட்டா அனாலிசிஸில் பார் சார்ட்டு, பை சார்ட்டு, டேபிள் சார்ட்டு, ஏன்னா கேஷ்லெட்டு, இதெல்லாம் வந்து வரும். இதில் வந்து கண்டிப்பாக அது ஒரு 15 மார்க் இருக்கும். இதுவும் கண்டிப்பாக 10 to 15 மார்க் இருக்கும். இது ஒரு 10 மார்க் வரும். அப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 கொஷின் இதுலேருந்து வரக்கூடியது. அடுத்தமாதிரி ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்பா நியூமெரிக் சீரிஸ், கோடிங், டீகோடிங், இன்இக்வாலிட்டி, சிலாகிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், பஸ்ஸில் சீட்டிங், இன்புட் அவுட்புட், டேட்டா சஃபிஷியன்சி, டிசிஷன் மேக்கிங், இதெல்லாம் பெருசாக அந்த மாதிரி தெரியும். ஒரு சாப்டரை படிக்கிறதுக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் தான். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டேட்டா ஃப்ளோ டயக்ராம், கோர்ஸ் அண்ட் ஆக்ஷன், காஸ் ஆஃப் எஃபெக்ட், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து கீழே ஒரு 5 கொஸ்டின்ஸ். க்ளோஸ்டு டெஸ்ட், ஒரு க்ளோஸ் டெஸ்ட் சின்ன ஃபில்லிங் தவிர கொடுத்து கேட்கறது. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், வேர்ட் ஸ்வாப்பிங், மேட்ச் த காலம், வேர்ட் யூசேஜ், எரர் டிடெக்ஷன், ஏன்னா ஸ்டார்டர் அண்ட் கனெக்டர்ஸ், மிஸ்பெல்டு, இன்அப்ராப்ரியேட், ஜம்பிள் சென்டென்ஸு, பேரா வேர்ட் ஃபில்லர்ஸு, அடுத்த ப்ரைஸ் ரீப்ளேஸ்மெண்ட், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இது இங்கிலீஷில் வரக்கூடியது. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கேட்ட கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு வந்து கேட்ட கொஷின்ஸ் இதான் குவான்ஸில். அதாவது அப்ராக்சிமேட் சிம்பிளிஃபிகேஷனில் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5லேருந்து 15 வரை கேட்கான். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 தான் கேட்குறான். அப்புறம் நம்பர் சீரீஸில் மிஸ்ஸிங் நம்பர் கேட்கலாம், இல்லை ராங் நம்பர் கேட்கலாம். இங்கே ப்ரிலிம்ஸில் 5 கேட்குறான், மெயின்ஸில் 3 to 4 கேட்கான். அப்புறம் குவான்டிட்டி கம்பாரிஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கம்பாரிஷன் கிரேட்டர் தன் லெஸ், அந்த கம்பாரிஷன் பண்ணுறதுல ப்ரிலிம்ஸில் 1 to 3 கேட்கான், மெயின்ஸில் 3 to 5 கேட்கான். டேட்டா சஃபிஷியன்சி, இந்த கணக்கு செய்கிறதுக்கு அந்த டேட்டா வந்து சஃபிஷியன்சியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல ப்ரிலிம்ஸில் 1 2, மெயின்ஸில் 3 to 5 கேட்காங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ப்ரிலிம்ஸில் 3 to 5, இது 2 to 3, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் அர்த்தமெட்டிக் சம் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 7 to 10, இது 10 to 12. நிறைய பேர் அர்த்தமெட்டிக் வந்து கஷ்டங்காங்க, அர்த்தமெட்டிக் தான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் டிஐ வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்து 10 to 15, இதுவும் 10 to 15. அப்போ நல்லா கவனிங்க, சிம்பிளிஃபிகேஷனில் நமக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 10 கொஷின் வந்துடுது, டிஐயில் ஒரு 10 கொஷின் வந்துடுது. அப்புறம் நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டிப்பாக ஒரு 5 வந்தது. இதை நம்ம போட்டாவே 25 மார்க் ஆச்சு. அப்போ ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு 35 மேக்ஸ், 35 ரீசனிங், 30 இங்கிலீஷ் இருக்குன்னா நீங்கள் முதல் சால்வ் பண்ண வேண்டியது 20 மட்டும் சால்வ் பண்ணாவே போதும். உங்கள் கெப்பாசிட்டிக்கு அவ்வளோதான் முடியும், எல்லாத்தையும் போகணும்னு நினைக்கக்கூடாது. இது வந்து இது. அடுத்த ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்குது, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது, இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் பேசேஜ். இது கிளர்க்கில் கேட்க மாட்டான், ஆனால் பிஓவில் ஒரு 10 கேட்பான். அடுத்தது கோடட் இன்இக்வாலிட்டி, கிளர்க்கில் 2 to 5, பிஓவில் 3. கோடிங் டீகோடிங் வந்து கிளர்க்கில் கேட்பான் 3 to 5, மெயின்ஸில் கேட்க மாட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா கோடட் இன்புட் அவுட்புட் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்க மாட்டான், மெயின்ஸில் 3 to 5. டேட்டா சஃபிஷியன்சி 3 to 5 ப்ரிலிம்ஸில், மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின். கோடட் சிலாகிசம் ப்ரிலிம்ஸில் 3 to 5, மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 2 to 4. கோடட் பிளட் ரிலேஷன் 2 to 7, மெயின்ஸில் வந்து 3. அடுத்து கோடட் டைரக்ஷன் 2 to 3, மெயின்ஸில் 2 கேட்குறான். மிஸ்லினிஸ் 2 to 4, மெயின்ஸில் 2. அப்புறம் பஸ்ஸில்ஸ் ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில்ஸ் தான் நல்லா பார்க்கணும். பஸ்ஸில்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, பிளட் ரிலேஷன் வித் லீனியர் அண்ட் சர்க்கிள், ஃப்ளோர் ஃப்ளாட்டு பஸ்ஸில்ஸ், ஏஜ் பஸ்ஸில், பாக்ஸு, இயர் அண்ட் மந்த்து. மெயின்ஸில் பாருங்கள் 20 to 25. இந்த இடத்த நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிடணும். அப்போ எந்த ஏரியா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம், அப்ராக்சிமேட் வேல்யூ ஸ்ட்ராங் பண்ணணும்னு பார்த்தோம், மிஸ்பெல்ட் ஸ்ட்ராங்னு பார்த்தோம், அந்த ராங் நம்பர் ஸ்ட்ராங் பண்ணணும்னு பார்த்தா டிஐ ஸ்ட்ராங் பண்ணணும். அது மாதிரி இங்கே வந்து இதை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிடணும். அப்போ இது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ரிலிம்ஸில் 8 to 10 கேட்கான், இங்கே 10 to 15 கேட்கான். இப்போ காம்ப்ரிஹென்ஷன் முக்கியமானது. ஜம்பிள்ஸ், பேரா ஜம்பிள்ஸ் வந்து 5 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். எரர் டிடெக்ஷன் 5 மெயின்ஸுக்கு 5. ஃபில்லர்ஸில் சிங்கிளும் கேட்கான், டபுளும் கேட்கான், 5. க்ளோஸ் டெஸ்ட்டில் இங்கே ஒரு 5 கேட்கான், இங்கேயும் 5 கேட்கான். வேர்டு சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் 4. அதே மாதிரி காலம் பேஸில் 3. கனெக்டர்ஸ் ஸ்டார்டர்ஸ் 3, இங்கேயும் 3. வேர்டு யூசேஜ் 4. மிஸ்லினியஸ், அதாவது வேர்ட் பவர் கொஞ்சம் படிக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேர்ட் பவர் படிக்கணும். அடுத்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு 48.5 தான். இதான் கட் ஆஃப் மெயின்ஸில். ப்ரிலிம்ஸுங்கிறது ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அதில் கட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்து 48.5. மெயின்ஸ் பாருங்கள் 225க்கு 66 தான் கட் ஆஃப். இவ்வளோதான், 50% இல்லை. அதில் எவ்வளோ இருக்குன்னா 30% தான் இருக்குது. அது 48% இருக்குது. இப்போ கட் ஆஃப் லோயாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா அக்யூரேசியாக போடணும். எல்லா கணக்கும் உங்களால் போட முடியாது, அக்யூரேசி பண்ணணும். ஆர்ஆர்பி பிஓவில் பாருங்கள் கட் ஆஃப் 80க்கு 40.5 ப்ரிலிம்ஸு, 50% இருக்குது ஆவரேஜாக. இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 200க்கு 65.13, 32.5% இருக்குது மெயின்ஸுக்கு. ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 63.25 ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 41.25 தான் கட் ஆஃப். 82.5 ஆவரேஜ் பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 42 தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 61 கட் ஆஃப் 80க்கு. 200க்கு பார்த்தீங்கன்னா 63 தான். இப்போ 31.5 தான் வருது. அவ்வளோதான், அக்யூரேசியாக போடணும், அவ்வளோதான். அப்புறம் இந்த ஒரு 45 டேஸில் உங்களுக்கு வந்து இந்த சிலபஸே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா வார்ம் டெஸ்ட் இருக்கும், நியூஸ் பேப்பர் ரீடிங் இருக்கும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 நிமிஷம், பிறகு கேள்வி கேட்டு தான் உள்ளே விடுவாங்க. டெய்லி கொஞ்சம் பாட்டு வருவாங்க. இது போக நம்ம கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 45 நாளில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் குவான்ட்ஸில் எடுத்தாங்கன்னா, ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்பான் நியூமெரிக் சீரிஸ் எடுப்பாங்க, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எடுப்பாங்க, மல்டிப்ளிகேஷன் எடுத்தாங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், டிவிஷன் பவர் எடுத்தாங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் ப்ரோனோன் எடுக்காங்க, ஸ்கொயர் நம்பர் எடுத்தாங்கன்னா இன்இக்வாலிட்டி ப்ரோனோன் கொஸ்டின் ஆன்சரு, ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எடுத்தாங்க இன்இக்வாலிட்டி ப்ரிப்போசிஷன் எடுக்காங்க, ஃப்ராக்ஷன் டெசிமல் எடுத்தாங்கன்னா கோடிங் டீகோடிங் ப்ரிப்போசிஷன், பேசன்டேஜ் எடுத்தாங்கன்னா கோடிங் டீகோடிங் டென்சஸ், கோட்டட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது சிலாகிசம் டென்சஸ், அடுத்த நாளும் கோட்டட் ஈக்குவேஷன் சிலாகிசம் டென்சஸ் கொஸ்டின் ஆன்சர். மிஸ்ஸிங் நம்பர் எடுக்காங்கன்னா சிலாகிசம் ஆர்டிகல் அண்ட் மாடல் வெர்ப்ஸ், ராங் நம்பர் எடுக்கனா பிளட் ரிலேஷன் அட்ஜெக்டிவ் அட்வெர்ப், அப்ராக்சிமேஷன் எடுக்கனா பிளட் ரிலேஷன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷியோ, இப்போ அரித்மெட்டிக் போகிறனால ரேஷியோக்கு ஒரு 3 நாள் கிளாஸ், அப்புறம் பிளட் ரிலேஷன் டைரக்ஷனுக்கு ஒரு 3 நாள் கிளாஸ், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபில்லர்ஸ் க்ளோஸ் டெஸ்ட் பேரா ஜம்பிள்ஸ், அப்புறம் ஏஜஸ்க்கு ஒரு 3 நாள் கிளாஸ், பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு 3 நாள் கிளாஸ், ஏன்னா இதனால பேசஞ்சேஜுக்கு ஒரு 3 நாள் கிளாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ஒரு 3 நாள் கிளாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு 2 நாள் கிளாஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு 2 நாள் கிளாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு நாள் ட்ரெயின், ஒரு நாள் போட்டு, டைம் அண்ட் ஒர்க்கில் 2 நாள், மென்சுரேஷனில் 3D ஒரு நாள், 3D 2 நாள், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஒரு நாள், 3D ஒரு நாள், 2D ஒரு நாள், ப்ராபபிலிட்டி ஒரு நாள், ஆவரேஜ் ஒரு நாள், பை சார்ட் ஒரு நாள், பார் கிராஃபு, லைன் கிராஃபு, டேபிள் சார்ட்டு, வென் டயக்ராமு, கேஸ்லெட், 44 நாளில் மேக்ஸ் முடிக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பிளட் ரிலேஷன் வர டைரக்ஷனு, இப்போ ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் 2 நாள், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒரு நாள், பஸ்ஸில் சேஃப் அண்ட் சிட்டிங் ஒரு நாள், பஸ்ஸில் சேஃப் அண்ட் சிட்டிங், காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒரு நாள், பஸ்ஸில் ஃப்ளோரு, அடுத்தது ரேங்கிங், பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் 2 நாள், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், பஸ்ஸில் பாக்ஸ் அண்ட் டே 2 நாள், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் ஒரு நாள், மந்த் அண்ட் இயரில் ஒரு 3 நாள், டிசிஷன் மேக்கிங் ஒரு நாள், பஸ்ஸில் ஃப்ளாட்டில் ஒரு நாள், இன்புட் அவுட்புட் 2 நாள், டிசிஷன் மேக்கிங் ஒரு நாள், ஸ்டேட்மெண்ட் இன்ஃபரன்ஸ் ஒரு நாள், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் ஒரு நாள், மிஸ்லன்ஸ் பஸ்ஸில்ஸில் ஒரு நாள். அடுத்தது இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், பேரா ஜம்பிள், கனெக்டர் 2 நாள், பிரைசஸ் ரீப்ளேஸ், அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு 5 டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு வித் கரெக்ஷன் பார்த்துருவாங்க. ஒரு 50 நாள் ஷெடியூலில் அந்த கிளாஸ் பேஜ் முடிஞ்சிடும். கிளாஸ் பேஜ் முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணால் ப்ரிலிம்ஸ் பேஜுக்கு போகிறீங்க, ப்ரிலிம்ஸ் பேஜ் முடிஞ்சாலும் மெயின்ஸ் பேஜ் போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் சூப்பர் பேஜுக்கு நம்ம போகிறோம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டட் சிலபஸே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு பாருங்கள். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு டக்குன்னு இப்படி கவர் பண்ணவே முடியாது. ஆனால் இங்கே சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் லிமிட்டட் சிலபஸு, நம்ம தைரியமாக இதில் இறங்கி படிக்கலாம். கண்டிப்பாக படிக்கணும். இப்போ எனக்கே வந்து எனக்கு ரிலேட்டிவோ என்னுடைய பையனோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் தான் படிக்க சொல்லுவேன். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் ஒரு பேங்க் எக்ஸாம் வர்றதை அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஐஓபி கால் பண்ணிக்க 31 தான் லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட்டு கால் ஃபோர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணி படிக்கலாம். இது பேங்க் எக்ஸாமுக்குள்ள பேம்ப்லெட்டு. இதில் வந்து பேங்க் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ், என்னென்ன எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தோம்ல. இந்த ஃபுல் டீட்டெயிலுடைய பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எடுத்து ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன் பேங்க் எக்ஸாம் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுவீங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.